வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி டியூப்ல எலக்ட்ரானிக்ஸ் அலைடு அப்படின்ற பேப்பரில் மாடுலேஷன் அப்படின்ற டைட்டிலில் தமிழ்லையும் பார்க்க போகிறோம், இங்கிலீஷ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா சிபிடி 2 வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையுமே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம அகாடமிக்கில் இனிமேல் வர, இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் போட்டிருக்கோம், இனிமேல் வர வீடியோஸ் எம்சிக்யூ எல்லாமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமியில் அதே மாதிரி கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த 7708197281 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்க்குள்ள போயிடும். இன்னைக்கு நான் எந்த டைட்டில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதில் மாடுலேஷன் ரிலேட்டடான ஒரு 10 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாடுலேஷன் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் மாடுலேஷன் என்றால் என்ன? ஓகேங்களா? நார்மலாக மாடுலேஷனில் என்ன பண்ணுவோம், மெசேஜ் சிக்னலையும் கேரியர் சிக்னலையும் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், மாடுலேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் வெகு தூரத்துக்கு. ஓகேங்களா? அதுதானே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆப்ஷனில் பார்க்கணும். ரெடியூசிங் நாய்ஸ் சிக்னல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரெடியூசிங் நாய்ஸ் சிக்னல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சிக்னல், வேரி தி கேரியர் சிக்னல் டு டிரான்ஸ்மிஷன் இன்ஃபர்மேஷன். அப்புறமேட்டு என்ன பண்ணி ஆம்பிளிஃபையிங் தி சிக்னல். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆம்பிளிஃபையிங் சிக்னல். இவங்களுக்கு இது என்னென்ன டக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். வேரிங் எ கேரியர் சிக்னல் டு டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன், தகவலை பரிமாற ஒரு கேரியர் சிக்னலாய் மாற்றுவது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், கேரியர் சிக்னல், வேரிங் தி கேரியர் சிக்னல். மெசேஜே எந்த ஒரு மாடுலேஷன் எடுத்துக்கிட்டாலும் கேரியர் சிக்னல் தான் வேரி பண்ணுவேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரியர் சிக்னல் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வேரி பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது ஆம்பிளிட்யூடு, நான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனாக இருந்தாலும் ஆம்பிளிட்யூடு மாடுலேஷனாக இருந்தாலும் ஃபேஸ் மாடுலேஷனாக இருந்தாலும் கேரியர் சிக்னல் தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரி பண்ணுவோம். மெசேஜ் சிக்னல் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆம்பிளிட்யூட் அப்படின்றது கான்ஸ்டண்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வேரிங் தி கேரியர் சிக்னல் டு டிரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், which of the following is the type of analog modulation? மாடுலேஷன்லேயே நிறைய டைப் இருக்கு. அனலாக் மாடுலேஷன், டிஜிட்டல் மாடுலேஷன் அப்படின்றது பிரைமரியாக நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே நம்ம பார்க்கணும் அனலாக் மாடுலேஷன் என்ன என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். கொடுத்ததுலேயே கண்டுபிடிச்சிடலாம். அனலாக் மாடுலேஷன் இது வந்து நார்மலாக என்னது, பல்ஸ். இது என்னது, பல்ஸ் கோட் மாடுலேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங். ஃபர்ஸ்ட் இருக்குது பல்ஸ் கோட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், அப்புறம் கர்வேச்சர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். ஓகேங்களா? அனலாக் மாடுலேஷன் இதில் பின்வரத்தில் எது அனலாக் மாடுலேஷன் கேட்குறாங்க. அனலாக் மாடுலேஷன் அப்படின்றது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன். இது 3 அனலாக் மாடுலேஷன். அப்படின்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து சி அப்படின்றது வரும், ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் மட்டும் தான் இதில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அடுத்தது, what is the main advantage of frequency modulation over amplitude modulation? அதாவது frequency modulation நம்ம பண்ணுறோம்ல, அது ஏஎம் மாடுலேஷன் கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்றதான் இங்கே கேள்வி. புரியுதுங்களா? என்ன உங்களுக்கு இந்த இடத்துல பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒலி, சவுண்டுனாலே ஒலி. ஓகேங்களா? சவுண்டு. அடுத்தது லோவர் பேண்ட் வித்து. அடுத்தது ரெண்டு என்னது, சர்க்கியூட் வந்து சிம்பிள், லெஸ் பவர் கன்சம்ஷன். ஓகேங்களா? நார்மலாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னா சவுண்டு, ஒளியில் வரும். ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் அப்படின்றது வீடியோ ரிலேட்டடாக வரும். வீடியோ ரிலேட்டடாக வந்து அது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், சவுண்டு ரிலேட்டடாக வந்தா அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அப்படின்னா இங்கே ஒலியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி.
ஓகேங்களா. அடுத்தது தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஏன் இதில் ஆன்சரும் வச்சு, ஏன்னா ஆன்சர் இல்லாமல் கூட நான் உங்களுக்கு சொல்லிட முடியும். ஆன்சரும் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் குயிக்காக நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிக்கணுன்றதுக்காக தான் நான் ஆன்சரையும் வச்சிருக்கேன். இல்லைன்னா நான் எப்பொழுதும் போல நான் என்ன பண்ணலாம், ஆன்சர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சொல்லி உங்களுக்கு முடிச்சிருவேன். நீங்கள் நோட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ஆன்சரும் நான் வச்சிருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பேசிக்கான கொஸ்டின். ஆர்ஆர்பியில் பேசிக்கான கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் உங்களுக்கு வர வர நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது, வாட் டஸ் ஏஎம் ஸ்டாண்ட் இன் த கண்டென்ட் ஆஃப் மாடுலேஷன். மாடுலேஷனில் ஏஎம் அப்படின்றது எதை குறிக்கும்? ஓகேங்களா. ஏஎம் அப்படின்றது நார்மலாக ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை குறிக்கும். ஏன்னா ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி டேர்ம் ஆம்பிளிட்யூட் மல்டிப்ளெக்சிங் எல்லாத்தையும் எம்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் குழம்பிடுவீங்க. நீங்கள் குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னா ஏஎம் அப்படின்றது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், எஃப்எம் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னா நல்லா தெளிவாக போங்க. ஆப்ஷன் இல்லாத வரை நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் கொடுத்ததுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, குழம்பிடுவீங்க ஆப்ஷனை பார்த்தோன்னா. அடுத்த கேள்வி, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், வாட் பேராமீட்டர் ஆஃப் த கேரியர் சிக்னல் இஸ் வேரிட். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் எந்த பேராமீட்டர் வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்பிளிட்யூடா, அடுத்தது என்னது ஃப்ரீக்வன்சியா, ஃபேஸா, வேவ்லென்த்தா. ஓகேங்களா. நல்லா நான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் எந்த பேராமீட்டர் வேரி ஆகும், கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். இதுவே ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனில் என்னது கேரியரோட ஆம்பிளிட்யூட் வேரி ஆகும். ஃபேஸ் மாடுலேஷனில் கேரியரோட ஃபேஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ கேட்ட கேள்வி எஃப்எம்ல. ஸோ எஃப்எம்ல கேரியரோட எந்த பேராமீட்டர் வேரி ஆகும்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கு இன்னொரு நேம் என்னது, அதிர்வெண். ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி இன்னொரு நேம் அதிர்வெண்ணு பார்த்துக்கோங்க. வேவ் லென்த் அப்படின்னா அலைநீளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் மாடுலேஷன் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மாடுலேஷனோட முக்கியமான பங்கு ஓகேங்களா என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மாடுலேஷனோட பங்கு வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா. கொடுக்குற ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடணும். ஸோ ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் தி சிக்னல். சிக்னலோட சைஸை குறைக்கையா, இல்லை டு இன்க்ரீஸ் தி சிக்னல் பவர். சிக்னலோட பவரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படுத்தையா அப்படின்னு கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, டு எனேபிள் டு டிரான்ஸ்மிட் எ சிக்னல் ஓவர் எ லாங் டிஸ்டன்ஸ். நான் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், ஏஎம்மும் எஃப்எம்மும் என்னது மெசேஜையும் கேரியரும் சேர்த்து லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக மாடுலேஷன் போகிறோம்னு சொல்லி. அப்போ கவுன்சிலிங் அப்படின்னா இதை நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன பண்ணலாங்க, இந்த இடத்துல ஓவர் எ லாங் டிஸ்டன்ஸ் அதிகமான தூரத்துக்கு என்ன பண்ணணும், என் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடுலேஷன் போகிறோம். ஓகேங்களா. 7th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் நாட்டிய டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக். நோட் பண்ணிக்கோங்க. நாட், இந்த மாதிரி நாட்டுன்ற வார்த்தை தான் அதிகமாக வரும். இங்கே பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக். நம்ம என்ன கண்ணு என்ன தேடும், மாடுலேஷன் டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக்கை தேடிடும். புரியுதுங்களா. இப்போ டிஎன்பிஎஸ்லேயும் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க, ஆர்ஆர்பிலையும் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. எது இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டிஜிட்டல் மாடுலேஷன். டிஜிட்டல் மாடுலேஷன் இல்லை அப்படின்னா என்ன மாடுலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம், அனலாக் மாடுலேஷனாக இருக்குன்றது தான் கேள்வி. புரியுதுங்களா. ஸோ நான் அதே ஆப்ஷனில் இருக்கும். பல்ஸ் மாடுலேஷனு, அடுத்தது என்னது பர்வேட்டர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனு, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். நான் ஃபஸ்ட்டு கேள்வி நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ஏஎம்மு எஃப்எம்மு பிஎம் இது எல்லாமே அனலாக் மாடுலேஷன். இந்த அனலாக் மாடுலேஷன் இந்த டைப்பில் தான் வர கேள்விகள்லாம் இருக்குது. நாட்டுன்னு கொடுத்து உங்களை குழப்பிடுவாங்க. நம்ம கண்ணு என்ன பண்ணாது, இந்த நாட்டை கவனிக்காமல் டிஜிட்டல் மாடுலேஷன் என்ன பார்த்துருவோம். இங்கே டிஜிட்டல் மாடுலேஷன் எல்லாம் வந்து என்னென்ன இருக்கும் ஆப்ஷனில் பார்த்து அதை நோட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். நாட்டுன்னு வந்தபோது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, வாட் டஸ் த டேர்ம் கேரியர் சிக்னல் ரெஃபர் டு இன் மாடுலேஷன். மாடுலேஷனில் கேரியர் சிக்னல் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்றதான் கேள்வி. கேரியர் சிக்னல் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்றதான் என்னது கேள்வி.
அப்படின்னா உங்களுக்கு பார்க்கணும், ஆன்சரை பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னது, த சிக்னல் தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட், சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. அடுத்தது த சிக்னல் தட் மாடுலேட்ஸ் தி கேரியர், சிக்னல் தட் மாடுலேட்ஸ் தி கேரியர். அடுத்தது சிக்னல் கேரிஸ் த இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஆன்சர். ஏன் இது ஆன்சர் நாம் சொல்றோம் அப்படின்னா, த சிக்னல் தட் கேரிஸ் த இன்ஃபர்மேஷன், அப்படின்னா கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. எதை எடுத்துட்டு போகுது, இன்ஃபர்மேஷனா, அதான் கேரியர், அதுதான் கேரியர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தகவலை கொண்டிருக்கும் சிக்னல். ஓகேங்களா, ஆப்ஷனோட போட்டிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் ஒன்று போட்டு எல்லா கேள்வியும் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் அதுக்காக தான் ஆன்சரை நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். சில பேர் நான் சொல்கிறத கவனிக்கவே மாட்டேங்க, பாதி பேர். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஆன்சரை மட்டும் நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கேள்வி நான் சொன்னேன் அப்படின்னா அதில் நிறைய கேள்வியோட ஆன்சர் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கர்வேச்சர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். கர்வேச்சர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை QAM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் தி கம்பைன்டு டு ஃபார்ம் தி மாடுலேட்டட் சிக்னல்? கேள்வி புரியுதுங்களா? அது QMல வாட் இஸ் தி கம்பைன்டு டு ஃபார்ம் தி மாடுலேட்டட் சிக்னல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, மாடுலேட் செய்யப்பட்ட சிக்னலை உருவாக்க எது வந்து இணைக்கப்படுகிறது? ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் சிக்னலா, அடுத்து ஆம்பிளிட்யூட் அண்ட் ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன், அடுத்து 2 ஃபேஸ் ஷிஃப்டட் சிக்னல், அடுத்து ஃப்ரீக்குவன்சி அண்டு ஃபேஸ். இது அழகாக தெளிவாகவே தெரியும். கர்வேச்சர் அப்படின்னாலே உங்களுக்கு 2 ஆம்பிளிட்யூட் வரும். கர்வேச்சர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் அப்படின்னா 2 ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் சிக்னல், 2 ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் சிக்னல்கள். ஓகேங்களா, அடுத்தது 10th கொஸ்டின். Which modulation technique is used for a long distance analog communication? ரொம்ப தூரத்துக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஓகேங்களா, AM யூஸ் பண்ணுவோமா, FM யூஸ் பண்ணுவோமா? AM தான். முன்னையா ஆல் இண்டியா ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோன்னு இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் கேட்குறதும் சென்னையில் கேட்கும் போதும் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரே நியூஸ்னா ஒரே நியூஸ் தான் ஓடும். ஆனால் இப்போ எஃப்எம் எடுத்துக்கோங்க, திருச்சியில் ஒரு எஃப்எம் ஓடும், சூரியன் எஃப்எம் இங்கே ஒன்று ஓடிச்சு அப்படின்னா சென்னையில் வேற ஒரு சூரியன் எஃப்எம். அதே கம்பெனி ஒன்று தான், இங்கே வேற ப்ரோக்ராமாக இருக்கும், அங்கே வேற ப்ரோக்ராமாக இருக்கும். அப்படின்னா அந்த லோக்கல் பீப்புளை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அது கவரேஜ் பண்ணுது. அப்படின்னா அது ரேடியஸ் வந்து கம்மி. ஆனால் ஏஎம்ஐ பொறுத்தவரையும் ரேடியஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஒன்றும் நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது ஏஎம்ல வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் சென்னை போகிற வரையும் ஒரே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் எஃப்எம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி லோக்கலை வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா அனைத்து அதிகமான தூரத்துக்கு நான் எந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் சிக்னலை தான் என்னால் என்ன பண்ண முடியும், அதிகமான தூரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்குவோம். ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸ் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிஎன்பிசி ஏஇ டெக்னிக்கல்ஸான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.